ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி செப்டம்பர் 29 நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் தான். நான் என்னோடய பிஎன்எல்லை வந்து இன்றைக்கி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணேன். நான் இது ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் ஹோல்ட் பண்ணேன், ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை, அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 19 ரூபா அந்த அரௌண்டில் வந்து பை பண்ணேன். அதுக்கப்புறம் 16 ரூபாவில் ஒரு ஆவரேஜ் பண்ணேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரமாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இதை வந்து இந்த மணி ஆகும் அப்படின்றதுல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ இதை எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 12:41 வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேருந்து லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணது 2:15 க்ளோஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு மூமெண்ட் வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல வாங்க ஆரம்பித்தேன். இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து நான் காலு புட்டு ரெண்டையுமே வந்து பை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் உடைக்க போகுது அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ இது வரையுமே வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து கால் அதிகமாகும்போது நான் கால் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வந்ததால் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனும் வாங்கியிருந்தேன். இந்த கேண்டிலில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் இல்லை போல் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அப்படியே வந்து சைட் வைஸ்லேயே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் சரி, நல்லா ப்ராஃபிட் வந்துடுச்சு. ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நான் இது வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறமா நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா இந்த பெரிய கேண்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வரும் அப்படின்றதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து நான் வெயிட் பண்ணும்போது நடக்கலை. இருந்தாலும் சரி, நல்ல ப்ராஃபிட் வந்துடுச்சு போதும் அப்படின்றதுக்கோசரம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பட் இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துச்சு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா வரையும் போச்சு. நான் 21 ரூபாயில் க்ளோஸ் பண்ணேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 40 to 50 ருபீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் வந்து 24,900 பிஇ வந்து நான் எடுத்தது 15 ரூபாய்க்கு, க்ளோஸ் பண்ணும்போது 7 ருபீஸ் க்ளோஸ் பண்ணேன். அந்த இதை வந்து நான் ஒரு 39 எதிர்பார்த்தேன். பட்டு அது நல்லா 40-50 வரையுமே போச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. நடக்குமா அப்படின்றதுல கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன். ஆனால் இந்த 2 கேண்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. பயங்கரமாக போச்சு. அது இந்த கேண்டிலில் வந்து 24,900 சிஇலாம் வந்து 180 டச் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ருபீஸில் இருந்தது 180 டச் பண்ணியிருக்கு. எல்லாம் பிக் பிளேயர் கேம் தான் அப்படின்றது நல்லா தெரியுது. ஹோப் யூ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் லாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி 2 பக்கமும் கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போச்சு. ஸோ அந்தளவுக்கு லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.